ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. செல்வம், அதாவது பணமானது ஒரு மனிதனிடத்தில் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அது குறைவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அது இல்லவே இல்லைனாலும் சரி, இப்படி பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அந்த தேவைகள் பூர்த்தி ஆனாலும் மன நிம்மதியானது இருக்காது. கோடி கோடியாக நம்மகிட்ட பணம் இருந்தாலும் கூட அந்த மன நிம்மதி இருந்தால் தான் நம்மளுக்கான அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான வழி பிறக்கும். எல்லாமே இருந்தும் அதற்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது இதெல்லாம் கட்டி காக்கணுமே, எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும், அவ்வளோத்தையும் நம்ம கையாளணும், அடுத்து மென்மேலும் அந்த பண தேவை அப்படிங்கிறத நம்ம அதிகரித்து கொண்டே தான் போவோம். ஆனால் விட முடியாது. இதனால தான் மனிதர்களுக்கு அந்த கவலை, பயம் எல்லாமே வருகிறது. இருப்பவனுக்கு இருப்பதை எப்படி கட்டி காக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற கவலை, இல்லாதவனுக்கு தன்னிடம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற கவலை. அப்போ மனிதனுடைய நிலையானது இப்படி தான் இருக்குது. இருந்தும் இல்லாமலும் மனிதனுடைய மனமானது நிம்மதி இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நிம்மதி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பண தேவையிலையோ செல்வத்தை சேர்ப்பதிலேயோ இருப்பது கிடையாது. இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படி சுகமாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அதை இறைவனானப்பட்டவர் நம்ம எப்பொழுதுமே உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். சிவத்தை நம்ம தேடும் பொழுதே அதை நம்ம உணர்ந்து விடலாம். சிவ தேடலில் ஈடுபடும் பொழுதே நமக்கானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வீடு கட்டுறோமா, எல்லாமே நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலையானது முடிந்துருச்சுன்னா நம்ம கெட்டுனது சேர்த்தது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அந்த இடத்துல நம்ம இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் என்றாலே நிம்மதியான வாழ்க்கையாக அது இருக்கும். இப்போ இருக்கிறது எதுவுமே நமக்கானது இல்லை, நிரந்தரமானது இல்லை. நம்ம எவ்வளவு தான் சேர்த்து வச்சாலும் அதை நம்ம எந்த வகையிலையும் எங்கேயுமே கொண்டு போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறோம், அதற்கப்புறம் மடிந்து போகிறோம். இவ்வளவு தான் வாழ்க்கை. அதற்கப்புறம் திரும்ப நம்மளுக்கான அந்த வாழ்க்கை நம்மளுடைய கர்ம வினையின்படி தொடங்குகிறது. அப்போ இப்படி மனிதன் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தான் என்றால் வாழ்க்கையானது சந்தோஷமாக மாறுகின்றது. கவலைகள் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னா அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கான அந்த அன்பும் பெருகும், மன மகிழ்ச்சி அடையும், நிம்மதியும் கிடைக்கும். அவனே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அதை பாதுகாக்கணும், தான் மட்டுமே அனுபவிக்கிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கும். எப்படி எந்த மனிதனாக இருந்தாலுமே. அப்போ நாம் தான் அதை எப்படி சரிபடுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அதை எப்படி நிம்மதியாக வாழ்க்கையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கான நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கூட பழகிறவங்க யாரு கூடயுமே அந்த நிலையற்ற தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டோம். அதாவது நாம் அன்பு வைக்கிறோம், கண்மூடித்தனமாக அன்பு வைக்கிறோம், ஒருத்தங்களை நேசிக்கிறோம், காதலிக்கிறோம், என் கடைசியில் அவங்களே திருமணம் பண்ணுறோம், இல்லை நம்ம கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், இப்படிப்பட்ட எல்லா உறவுகளின் மீதும் நாம் அளவு கடைந்த அந்த அன்பானதை நம்ம செலுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அன்புகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நாம் அவர்கள் கூட பழகுறோம், ஒரு தேவை அப்படிங்கிறத பூர்த்தி ஆன உடனே அவர்களுடைய வேலையை அவர்கள் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது அந்த நிலையான அன்பு அந்த இடத்துல நிலையற்ற அன்பாக மாறுது என்றால் அந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது. அமைதியான முறையில் அதை கடந்து போயிடணும். இது நமக்கான நிலையற்ற அன்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அந்த இடத்துல நம்மளுடைய வளர்ச்சி பாதையை நம்ம மேல் நோக்கி போகும் பொழுது தான் அந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுதோம். அந்த நிலையற்ற அன்பு என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம புலம்பிக் கொண்டு இருப்பதனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. அந்த இடத்துல அவர்கள் முன்னாடி நம்ம வளர்ந்து முன்னேறி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த இடத்துல நமக்கான அந்த வளர்ச்சி பாதையை ஊக்குவிக்கும். இது மூலியமாகவும் நிறைய பேர் வாழ்க்கையில் சோக நிலைக்கு போயிருக்காங்க. அவர்கள் திருமணம் செய்தவர்கள், காதலித்தவர்கள், இப்படின்னு பல பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே மனசு உடைஞ்சி ஒன்று தவறான முடிவுகளுக்கு போகிறாங்க, இல்லைனா எந்த ஒரு செயல்பாடுகளையுமே ஈடுபடுவது கிடையாது. தன்னையும் உடலையும் வருத்தி கொண்டு தவறான பழக்க வழக்கங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்களே நினைத்து கொண்டு வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விட வேண்டியது. இது பார்த்திங்கன்னா இது நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. எதுவுமே இந்த உலகத்தில் நிலையில்லாத அன்புங்கிறப்ப அதையே நினைத்து கொண்டு நம்ம வாழும் பொழுது அதனால் நமக்கு மென்மேலும் துன்பங்கள் தான் பெருகி கொண்டு போகும்.
எந்த வகையிலும் மன நிம்மதி, ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது இருக்காது. முதல்ல ஒரு விஷயம் நமக்கு தப்பாக நடந்துருச்சு, இல்லை நமக்கானவர்கள் நம்மளை விட்டு ஏமாற்றி விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களை நம்பணும். இனியும் யாரையும் நம்ம கண்மூடித்தனமாக நம்பி அன்பு செலுத்தி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத அந்த புரிதலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு, உனக்கு ஒரு துணை இருக்குது அப்படின்னா அது சிவன் அப்படிங்கிறத நீ உணர்ந்து கொள்ளணும். அப்போ தான் உனக்கான அந்த உண்மையான உறவு அப்படிங்கிறது அந்த இறைவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெறும். ஏன்னா இதுவரை நீங்கள் மனித வாழ்க்கையில், மனித மோகத்தில், மனித ஆசையில் நீங்கள் மூழ்கி இருப்பீங்க. அவர்கள் மீது அன்பு செலுத்தணும், அவர்கள் தான் எல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு புரிய வரும். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த வழியை மேற்கொள்ளுங்க. நமக்கென்று ஒரு நிலையான அன்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈசன் இருக்கிறார், இறைவன், அவரை நம்புங்க. உங்களுடைய அப்பாவாக அவர் உங்களுக்கான அந்த பணிகளை மேற்கொள்வார். நீங்கள் நம்பிக்கை உடைஞ்ச அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாமே உங்களிடம் இழந்து விடுகிறது. நம்பிக்கையோடு அடுத்த கட்டம் என்ன, இந்த இடத்துல தவறி விழுந்துட்டிங்கன்னா திரும்ப எழுந்து இனிமே விழாதவாறு அதை நடந்து கொள்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது அது நம்மளுக்கு நல்ல பாதையாக தான் இருக்கும். கரடு முரடாக இருந்தாலும் அந்த பாதையில் நம்ம தவறி விழும் பொழுது நம்ம யோசிக்கணும். நம்ம தவறி விழுந்துக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. இனிமே தவறுதல் நடக்காதவாறு நாம் அந்த பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து போகும் பொழுது அந்த பாதை எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் அது நமக்கு எளிதாகத்தான் இருக்கும். அதற்கு தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு இறைவனானப்பட்டவர் கஷ்டங்களை கொடுக்குறாரு. அப்போ இவன் உணர்ந்து அடிபட்டதுக்கு அப்புறமும் திரும்ப எழுந்து வாரானா அப்படிங்கிறது தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அந்த இடத்துல நம்ம அதை உணராமல் ஐயையோ விழுந்துட்டோமே, அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த இடத்துலேருந்து மீள முடியாது. அப்போ எது ஒன்று நமக்கு நடக்கிறதோ அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது உறவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு நாம் அடையணும்னு நினைத்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல தான் இதை புரிந்து கொண்டாம் என்றால் வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும். புரியாவிடில் வாழ்க்கையானது நமக்கு நிம்மதியின்மையின் காரணமாக தான் வாழ்ந்து கொண்டே இருப்போம். கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அது கிடைச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி அடையுது, அந்த நிமிஷம் மன மகிழ்ச்சி அடையுது. அதை அனுபவிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளோதானா, இதுக்குத்தான் எவ்வளோ ஆசைப்பட்டோமா அப்படின்னு அதற்குள்ளே சரிப்படுத்தி கொண்டு அந்த பொருளானது அதிலிருந்து அந்த அனுபவிச்சதுலேருந்து அதற்கப்புறம் அதன் மீது அந்த நாட்டமானது அவ்வளோவா இருக்காது. அதற்கப்புறம் அதை அடைய முடியலை, அதை பற்றின சிந்தை இருக்குது அப்படின்னா என்னாகும், அதை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடே இருப்போம். நான் கடைசி வரை அடைய முடியாது, ஏக்கங்கள் இருக்கும். இன்னொன்று என்ன, அது கிடைச்சா கிடைக்குது, நமக்கானதென்றால் நமக்கு வரும், இதுதான் நமக்கான இந்த தெளிவு. ஒரு பொருளின் மீது பற்று வருதுன்னா அந்த பொருளானது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத விட அந்த பொருள் நமக்கானது என்றால் நம்மை தேடி வரும், நாம் அதை அடையலாம் அப்படிங்கிற அந்த தெளிவை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வதுதான் இந்த இடத்துல நமக்கான வாழ்க்கைக்கு நிம்மதியானதாக இருக்கும். எதை பார்த்தாலுமே பற்று வைக்கக்கூடாது. உலகத்தில் எல்லாமே ஆசைகள் நிறைந்தது தான் இருக்குது. பார்த்ததெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினைத்தோம் என்றால் நிம்மதியின்மை காரணமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். எது நமக்காக இறைவனானப்பட்டவன் நம்மளுடைய கர்ம வினையின்படி நமக்கு அளித்து இனிமே கர்மங்களை சேர்க்காமல் வாழ்வதற்கான இந்த முயற்சிகளை ஈடுபடும் பொழுது இறைவனாக பார்த்து நமக்கு எதை அருளுகிறாரோ அது நமக்காக வந்தடையும். உனக்கானது உன்னை வந்தடையும் அப்படிங்கிறதான் சிவபெருமானுடைய கூற்று. அது எந்த ரூபத்தில் எங்கே இருந்தாலும் எப்படினாலும் உன்னை வந்தடையும். அதுதான். அதற்காக பார்ப்பது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை என்றைக்குமே வாழாதீர்கள். எதுவுமே எதிர்பார்க்காத வாழ்க்கை தான் என்றைக்குமே நமக்கான சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் முன்னேற்றம் கூட இருக்காது. எதிர்பார்க்காமல் என்றைக்குமே வாழ பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்கான நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டும், எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படின்னா இறைவன் மீது அந்த எதிர்பார்ப்பை வைங்க. ஏன்னா இறைவனை அடையணும், இறைவன் மீது பற்று செலுத்தணும், இறைவனுக்காகவே வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு எப்பொழுதுமே வருவது கிடையாது. பெரும்பாலானோருக்கு இறைவன் மீது பற்று வந்து அவரை அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் அவர்களை தடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த விடாப்பிடியாக பிடித்து அடம்பிடித்து ஒரு குழந்தை போல் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அடிபிடிக்கும் போது தன்னுடைய பெற்றோர்கள் எப்படியாவது
அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவையானது செய்வார்கள். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்ததுன்னா அதை சிவபெருமான் மீது வைங்க. எப்படியாவது நான் உன்னிடம் வந்துடணும், உன்னை அடைந்தே தீரணும், உன்னுடைய நினப்பானது எனக்கு வந்தே விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அவரை நினைத்து பக்திகளையும் தியானங்களையும் முயற்சி செய்யும் பொழுது அவர் நமக்கான அந்த அருளை பாவிப்பார், ஆட்கொண்டு விடுவார். அதனால் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத சிவபெருமானிடத்தில் வைங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து. அதுதான் நமக்கான நிரந்தரமும் கூட. அதை தவிர்த்து நம்ம இந்த உலகத்தில் எது நம்ம பற்று வைத்தாலும் அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால் பற்று உங்களுக்கு அதிகமாக வருது, ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா அந்த ஆசைகள் அப்படியே நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அப்படியே திருப்பி இறைவனிடத்தில் செலுத்தி விடுங்கள். இறைவனை நோக்கிய அந்த சிந்தையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தியானங்களை மேற்கொண்டு மந்திரங்களை ஜபித்து அவரே கதியென வாழும் பொழுது அந்த பற்றுகள் பூராமே அவரிடம் போய்விடும். அப்போ சிவனே கதியென வாழ்பவர்களுக்கு என்றுமே அபாயம் கிடையாது. அதை மட்டும் உணர்ந்து கொண்டு சிவபெருமானிடம் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த பக்திகளை செலுத்தி கொண்டு அவர் எப்படியாவது நம்மளை ஆட்கொண்டு விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் மீது வையுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய நமக.